இப்போ இந்த மாதிரி தோல்வி படங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு படம் தான் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அதாவது வந்து அமரன் படம். அமரன் படம் ஏன் ஓடிச்சுன்னா, அது முகுந்த் வரதராஜன் ஒரு இராணுவ வீரரோட உண்மை கதை. அந்த உண்மை கதையில் வந்து அந்த கதாபாத்திரத்தில் வந்து கரெக்டாக வந்து பொருந்திருந்தார். இராணுவ வீரனாக வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார். அந்த படம் ஓடினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த கதை வந்து அழுத்தமான கதை. அந்த கதையை வந்து ரொம்ப தெளிவாக அந்த இயக்குனர் பண்ணியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சாய் பல்லவி இருக்காங்களா, அந்த படத்தில் ஹீரோயின் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுவார். அந்த 20 நிமிஷம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் அந்த 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 சீன்ஸ் தான் வந்து இந்த படத்தையே வந்து சக்ஸஸ் பண்ணிச்சு. பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சாய் பல்லவியோடைய எமோஷனலான ஒரு ஆக்டிங்கை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டிங்னால தான் அந்த படமே நின்றுச்சு, இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் இந்த வெற்றி சிவகார்த்திகேயனோட வெற்றியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இது சிவகார்த்திகேயனோட படம். சிவகார்த்திகேயனோட படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 330 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருச்சு. பெரிய வெற்றி அப்படின்னு வந்து எல்லாருமே சிவகார்த்திகேயனுடைய நண்பர்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.